இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் திருவசனம். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பியோ ஆஃப் பியரல்சினாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள ஜெபிக்கின்றேன். அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? எல்லா காரியத்தையும் இயேசுவின் கரங்களில் ஒப்படைத்து ஜெபித்து காரியங்களை செய்யுங்கள் என்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு நவநாள் ஜெபியுங்கள். அவர் பல அற்புதங்களை உங்களுக்கு பரிந்து பேசி பெற்று தருவார். சரி, போலி நபர்களிடம் இருந்து சற்றே விலகி இருங்கள் என்று இன்று இயேசு உங்களுக்கு கூறுகிறார். யார் தெரியுமா நண்பர்களே போலியானவர்கள்? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை எப்போதுமே இருக்க வேண்டும். எதற்காகவும் நீங்கள் அவர்கள் கையைத்தான் எதிர்பார்க்க வேண்டும். உங்கள் பிடி அவர்கள் கையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் வரை உங்களிடம் அன்பாக பேசுவார்கள், ஆலோசனை அட்வைஸ் எல்லாம் கூறுவார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக இயேசுவின் அருளால் நடந்து பொருளாதாரத்திலும் வேலையிலும் குடும்ப நிலையிலும் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்றால் அது அந்த நபர்களுக்கு, அப்படியானவர்களுக்கு பிடிக்காது. எப்போதும் அவர்கள்தான் கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும், நீங்கள் வாங்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். அவர்களிடம் இருந்து சற்றே தள்ளியே இருங்கள். அது மட்டுமல்லாமல் grow above the people who try to pull you down என்று ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். இறை இயேசுவின் துணையை நாடுங்கள். வாழ்க்கையில் உழைத்து படித்து உயருங்கள். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் மன்னன் தரியு காலத்தில் எருசலேம் கோவில் கட்டும் வேலை முடிந்தது. அனைவரும் மகிழ்ச்சியாய் கோவில் அர்ப்பண விழா கொண்டாடுகின்றனர். எல்லாரும் இணைந்து வழக்கத்தின்படி செம்மறி கிடாய்களை, காளைகளை பலி செலுத்தி குருக்கள், லேவியர் ஒன்றிணைந்து தூய்மை சடங்கு செய்கின்றனர். அந்த காலத்தில் அப்படி ஒரு முறைமை இருந்தது. இன்று நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டு திருப்பாடல்களை, ஸ்துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆலயத்திற்கு செல்கின்றோம். அங்கே இயேசுவின் நற்கருணை பலியில் பங்கேற்கின்றோம். அன்று காளைகளையும் செம்மறி கிடாய்களையும் பலியாக கொடுத்தார்கள். இன்று பாவத்தை உணர்ந்த நொறுங்கிய உள்ளத்தை ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு சென்று நற்கருணை சிற்றாலயத்தில் முழங்கால் படியிட்டு உங்களையே நீங்கள் பலியாக செலுத்துங்கள். அதை வாரம் ஒரு முறையாவது தவறாமல் செய்யுங்கள் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு யார் யார் எல்லாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே என் தாய், என் சகோதரர், வேறு எந்த போலி உறவுகளும் இல்லை என்று இயேசுவே தீர்த்து சொல்லுகிறார். நேருக்கு நேராக முகத்தில் அடித்தாற்போல் கூறுகிறார் இயேசு. யாரிடமும் அவர் எதையுமே என்றுமே இயேசு மழுப்பி பேசுவதே கிடையாது. அதே போல்தான் எந்த விதத்திலும் எந்த காரணத்திற்காகவும் இயேசு வேற்றுமை பாராட்டுவதே இல்லை என்பதிலும் கிளியராக இருக்கின்றார். நீ யாராக இருந்தாலும் சரி, நல்ல உள்ளம் கொண்ட மனிதனாக இருந்தால் என்னிடம் வரலாம். என் வீட்டில், என் பந்தியில்
உனக்கும் ஓர் இடமுண்டு என்று அன்போடு அனைவரையும் இரு கரம் விரித்து அழைக்கின்றார் இயேசு. அழைப்பை ஏற்றால் வீட்டிற்குள் வரலாம். திருமண விருந்து தயாராக உங்களுக்கு இருக்கும். இல்லை என்றால் நம் நிலை கேள்விக்குறியாக விடப்படும். செபிக்கலாமா? இயேசுவே, உமது இல்லத்திற்குள் மகிழ்ச்சியுடன் வந்திருக்கின்றோம். இது எங்கள் கால்கள், எங்கள் கைகள், எங்கள் உடைந்த உள்ளத்தை பலியாக செலுத்துகிறோம். உமது கோவில் வாசலில் உள்ளது எங்கள் மனம், எங்கள் ஆன்மா. நீர் நீதி அரசராக அரியணையில் வீற்றிருக்கின்றீர். எனக்கு இரக்கம் பாராட்டி நல்வாழ்வை தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.